வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். மாஸ்கோ ரஷ்யாவின் இதயம், உலகின் முக்கியமாக பாதுகாக்கப்படும் இடம் அப்படின்னு ரஷ்யர்கள் மாறு தட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்து மீது சனிக்கிழமை இரவு யாரும் எதிர்பாராத மாதிரி உக்ரைன் மிகப்பெரிய ஒரு ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. விச் இஸ் நத்திங் பட் ட்ரோன் அட்டாக். S-400 பான்ஸ்டர் S-300 வச்சு ஒரு பாதுகாப்பு அரணை ரஷ்யா கட்டி எழுப்பியிருக்கும் போது அதோடைய ரேடார்ஸ், மிசைல்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் உடைச்சிக்கிட்டு 50க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மாஸ்கோவின் மிக முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்கி அளிச்சிருக்கு. நான் சொல்றது தாக்குதலுக்கு ஈடுபட்டது மட்டும் 50க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் அப்படின்னு நான் சொல்றேன். இது இல்லாம பல எண்ணெய் கிணறுகள் மற்ற தாக்குதலால விதித்து சிதறின. புட்டினின் கோட்டைக்குள்ள இந்த தாக்குதல் எப்படி சாத்தியமானது? ரஷ்யாவின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள், டிஃபென்சிவ் ஆர்கிடெக்சர் எப்படி இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆனது அப்படின்னு இன்னைக்கான காணொலியில் நம்ம முக்கியமா பார்க்க போறோம். ஸோ இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் நமக்கு இத்தனை நாள் ஆகியிருக்கு. ட்ராஃபி லேப் அப்படிங்கிற ஒரு பெயர் ஒரு மிகப்பெரிய அடியை ரஷ்யர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமாக ட்ராஃபி லேப் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். இது ரஷ்யாவுக்கு மட்டும் ஆபத்தா, இல்லை ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கின எல்லா நாடுகளுக்கும் ஆபத்தா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஒரு சில நிமிஷத்துல தெரிய போகுது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் டிஃபென்ஸ் டிகோட் சேனல். லெட்ஸ் டைவ் இன்டு டிவஸ்டேட்டிங் அட்டாக்ஸ் பை உக்ரைனியன்ஸ். உக்ரைன் நடத்தின அந்த சனிக்கிழமை இரவு தாக்குதல் அப்படிங்கிறது எப்பயும் நடத்திட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் மாதிரி 10ல் 1 அப்படின்னு நம்ம தட்டி கழிச்சிட்டு போக முடியாது. இது ஒரு பிரம்மாண்டமான ஒருங்கிணைந்து தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சியை தான் அவங்க மேற்கொண்டு காமிச்சிருக்கிறாங்க. உக்ரைனிய ராணுவம் 994க்கும் மேற்பட்ட நீண்ட தூர ரகசிய ட்ரோன்களை இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு செலன்ஸ்கியை அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாரு. அவர்களுடைய முக்கியமான இலக்கா இருந்தது மாஸ்கோவின் கபட்னோயா அப்படிங்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா மாஸ்கோ அப்படிங்கிற அந்த தலைநகரத்துக்கு தேவையான மொத்த எரிபொருள்ல 40% எரிபொருள் இந்த சுத்திகரிப்பு நிலையத்துல இருந்து தான் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தான் மிகப்பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. நம்ம எல்லாருமே பாப்புலரான ஒரு இமேஜை கண்டிப்பா கடந்து வந்திருப்போம் சமீபத்திய நாட்கள்ல. அது வேற ஒண்ணுமே இல்ல. ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரத்துல ஒரு சுத்திகரிப்பு நிலையத்துல ஃபியூயல் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த டேங்கோடைய கேப் வெடிச்சு வானத்துல பல மடங்கு உயரத்துல பறந்து கீழ விழுவுறத நம்ம பார்த்துருப்போம். அத ஃபுட்டேஜ் ஆர் வீடியோஸா பார்த்துருப்போம். சப்போஸ் அத மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த தாக்குதலின் வீடியோ தான் இப்போ உங்க ஸ்க்ரீன்ல நான் காமிச்சிட்டு இருக்கேன். தாக்குதலின் தீவிரம் இந்த வீடியோவ பார்த்த உடனே உங்களுக்கு தெளிவா தெரியும். எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அவங்க அடிச்சிருக்காங்க அண்ட் எவ்வளோ அக்யூரேட்டா ஒரு ட்ரோன கொண்டு இவங்க அந்த தாக்குதல நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா, இப்ப கேள்வி என்னன்னா, இந்த சுத்திகரிப்பு நிலையத்த தாக்குனாங்க. இதனால என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறதுல, எப்படி மாஸ்கோ அதாவது சுமார் 2000 கிலோமீட்டர் தூரத்த கடந்து ரஷ்யாவின் இதயம்னு சொல்லக்கூடிய அந்த இரும்பு கோட்டைய உக்ரைன் தாக்குனாங்க. உலகின் தலைசிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லக்கூடிய S-400 சிஸ்டம்ஸ் அத பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. S-400 பாதுகாக்கக்கூடிய பான்சர் சிஸ்டம்ஸ் அந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய S-300 சிஸ்டம்ஸ் அந்த இடத்துல இருக்கு. இது போக எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. பட் எப்படி உக்ரைன் வென்றாங்க? பதில் சப்ரஷன் அண்ட் டீகாய்ஸ். உக்ரைன் இந்த தாக்குதலுக்கு அவங்களுடைய ட்ரோன்கள் கூட இணைத்து பல டீகாய் சிஸ்டம்களையும், அதாவது ட்ரோன்ஸ் தான் அதுவும், அந்த ட்ரோன்களையும் அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க. அதிநவீன மின்னணு போர் முறை அட்மோஸ்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்களையும் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் அனலிஸ்ட் சொல்றாங்க. பட் ஒரே நேரத்துல இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட், மிசைல்ஸ், டிஃபென்சிவ் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சரை திசை திருப்புறது அப்படிங்கிறதோ, இல்ல ஜாம் செய்றது அப்படிங்கிறதோ சாதாரண விஷயம் இல்ல. ஆனா, அததான் உண்மையாலுமே ரஷ்யர்களுக்கு எதிராக உக்ரைனிய படை நடத்தி காமிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் பயன்படுத்தின ஆளில்லா விமானத்துல முக்கிய அங்கம் வகிக்கக்கூடியது பாபர் பேவர் அப்படிங்கிற ஒரு ட்ரோன் தான். இது சமீபத்துல உக்ரைன் கண்டுபிடிக்கப்பட்ட நீண்ட தூர தாக்குதல் ட்ரோன். லாங் ரேஞ்ச் கமிகாசி ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுமார் 1000 கிலோமீட்டர் வரை பாயும் திறன் கொண்ட இந்த ட்ரோன் குறைந்த உயரத்துல பறந்து ரேடார்கள்ல சிக்காம எதிரியின் இலக்கை தாக்கிட்டு இருக்கக்கூடியது. சமீப காலமாக இதோட தாக்குதல் திறன் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இது டிடெக்ட் ஆகுற சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஸோ இதோட சக்சஸ் ரேட் சமீப காலத்துல ரஷ்யாவுக்கு எதிராக அதிகமாகவே இருக்கு. இந்த ட்ரோன்களை பெரும்பான்மையான எண்ணிக்கையில இவங்க உக்ரைனுக்கு ரஷ்யர்களுக்கு எதிராக அமைச்சிருக்காங்க. ஸோ வாட் ஹேப்பண்ட்? என்ன நடந்தது அப்படின்னா 994 ட்ரோன்கள்ல சுமார் 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இந்த பாபர் பேவர் ட்ரோன் அப்படின்னு சொல்லப்படுது. மிச்சம் இருக்கக்கூடியது லோ காஸ்ட் கமிகாசி ட்ரோன்ஸ் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லோ காஸ்ட் கமிகாசி ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யர்களின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் டிஃபென்ஸ் ஆர்கிடெக்சரை ரீடைரக்ட் பண்றதுக்கு, திசை திருப்புறதுக்காகவும் அதோடைய ஸ்டாக் பைல உடனடியாக குறைக்கிறதுக்காகவும் உக்ரைனர்கள் ஏவி விட்டுருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி
பாபர் பேவர் ட்ரோன் அனுப்பப்பட்டிருக்கு. சப்போஸ் பாபர் பேவர் ட்ரோன் தன்னோட தாக்குதல் இலக்கை எட்டலினா கூட அதற்கு பேக்கப்பாக ஃபிளமிகோ அப்படிங்கிற அவங்களுடைய லாங் ரேஞ்ச் ட்ரோன் மிசைலை ஏவிருக்கிறாங்க. அண்ட் இது கூடவே க்ரூஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறதும் ஏவப்பட்டிருக்கு. மேபி இது ஸ்கேல்ப் அல்லது ஸ்டார்ம் ஷேடோ இருக்கலாம். ஒரு சில ஸ்கேல்ப் அல்லது ஸ்டார்ம் ஷேடோ இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள் சொல்றாங்க. பட் பாபர் பேவர் மற்றும் ஃபிளமிங்கோ மிசைல் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்களே அவருடைய பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. அவரோட பேட்டியில அதை சொல்லும்போது, எங்களுடைய தலைநகர் கியூ மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி தான் மாஸ்கோ மீது நாங்க இப்ப நடத்திட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படின்னு அவர் சொல்லி ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. அந்த பதிவுல தான் பாபர் பேவர் ட்ரோன் மற்றும் ஃபிளமிகோ அப்படிங்கிற ட்ரோன் மற்றும் ட்ரோன் மிசைல் சிஸ்டம்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு அவரு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிதான் அவங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ரஷ்யாவின் டிஃபென்ஸ் ஆர்கிடெக்சர் சிஸ்டமை திசை திருப்பி ஏமாத்தி தன்னோட தாக்குதலை வெற்றி அடைய வச்சிருக்கு. இந்த தாக்குதலுடைய வீரியத்தை ரஷ்யாவின் பல மாகாணங்களும் உணர்ந்திருக்கு அப்படின்னு ரஷ்யர்கள் கிளைம் பண்ணியிருக்காங்க. மாஸ்கோவின் முக்கிய விமான நிலையமாக இருக்கக்கூடிய வினுகோவோ அந்த விமான நிலையம், டொமோடேவோ விமான நிலையம், ஜுர்கோவ்ஸ்கி விமான நிலையம் மற்றும் மாஸ்கோவின் மிகவும் பரபரப்பான ஷெர்மெட்டியோ விமான நிலையம் அந்த தேதியில அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட தேதியில மற்றும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையும் முழுமையாக முடக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி இப்ப கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹைலைட்டான நியூஸ் என்னன்னு பாருங்க. எண்ணெய் வளத்துல உலகின் 3வது பெரிய நாடா இருக்கக்கூடிய ரஷ்யாவிற்கே இப்ப எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்திருக்கு. இத சொன்னா நம்ப முடியுமா உங்கனால? பட் இததான் உக்ரைன் பண்ணியிருக்காங்க. எஸ், தொடர்ந்து இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய போர்ல சமீப காலமாக உக்ரைனின் தாக்குதல் அப்படிங்கிறது ரஷ்யாவின் எரிபொருள் மீதும், ரஷ்யாவின் உள்நாட்டு எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதும் குறி வச்சு தாக்கப்பட்டுகிட்டு இருக்கு. இப்ப ரஷ்யா ஆசிய நாடுகள்ல இருந்து கடல் வழியாக பெட்ரோலை இறக்குமதி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. உக்ரைன் தலைநகர் கீவ்ல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மிக சிறந்த பதிலடி தான் இது அப்படின்னு இந்த தாக்குதல் நடத்தின பிறகு ஜெலன்ஸ்கி அவர்கள் குறிப்பிட்டு பதிவை வெளியிட்டிருக்காரு. இதற்கு பதிலடியா ரஷ்யர்கள் தராமையா இருந்திருப்பாங்க. எஸ், கர்கிவ் பக்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரோன் ஃபேக்டரிய உடனடியாக ரஷ்யர்கள் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க வித் ஃபேப் 5000 பாம்ஸ் மூலியமா. அண்ட் 2-3 முக்கியமான தாக்குதல் நிலையங்களை ரஷ்யாவின் சு-34 போர் விமானம் வேட்டையாடி இருக்கு. ரஷ்யா அவங்களுடைய லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல்களை கொண்டு மீண்டும் உக்ரைனின் தலைநகர் கியூவை நோக்கி தன்னோட தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அப்படிங்கிறதும் பதிலடி தாக்குதலாக நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இதற்கு பிரதிபலனாக ரஷ்யாவின் முக்கியமான மிசைலை தயாரிக்கக்கூடிய சிப் ஃபேக்டரிஸ் அதை உக்ரைன் குறி வச்சு தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ மாற்றி 2 நாடுகளும் 2 நாட்டுடைய தலைநகர் மற்றும் முக்கியமான ஆயுதங்களை உருவாக்கும், ஆயுதத்திற்கு தேவையான சாதனங்களை உருவாக்கும் நிலையங்களை மாறி மாறி அழிச்சுக்கிட்டு வராங்க. போர்க்களத்தில் ஒரு பக்கம் இது மாதிரி ரஷ்ய தலையில இடியை இறக்கிய உக்ரைன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ரகசிய போரை நடத்திக்கிட்டு வராங்க. உக்ரைன் சமீபத்தில் ட்ராபி லேப் அப்படிங்கிற ஒரு புதிய ஆராய்ச்சி தளத்தை தொடங்கினாங்க. இதோடைய நோக்கம் என்னன்னா, போர் முனையில ரஷ்யாவுக்கு எதிராக கைப்பற்றப்பட்ட அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் ரஷ்யா அவங்களுடைய தாக்குதலுக்காக உக்ரைன் மீது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், அதோடைய உதிரி பாகங்கள் அதெல்லாமே எடுத்து ஆழமாக உக்ரைனிய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி பல டிஃபென்ஸ் ஆர்டிகல்ஸ் எப்படி இயங்குது, என்ன டெக்னாலஜியில் இதை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல ஆர்டிகல்ஸை அந்த ட்ராஃபி லேப் அப்படிங்கிற தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஆர்லாண்ட் 10 ரக லோகாஸ்ட் கமிகாசி ட்ரோன்ஸ், S-400 உடைய மிசைல் சிஸ்டம்ஸோடைய டெக்னாலஜிஸ், T-90 மாதிரியான பீரங்கிகளுடைய டெக்னாலஜிஸ் அப்படின்னு ரஷ்யாவின் பல மாதிரியான ஆயுதங்கள் அதோடைய உதிரி பாகங்களை பகுப்பாய்வு செஞ்சு 225க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் மற்றும் அறிக்கைகளை அந்த வெப்சைட்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைலோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரிய தரக்கூடிய செய்தியாக இருக்கு. சரி, இதை வெளியே விட்டாங்கன்னா போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இதை ஒரு சில செலக்டிவ் கண்ட்ரிஸுக்கு மட்டும்தான் அக்சஸ் பண்ண கொடுத்திருக்காங்க. அது வேற யாருமே இல்ல. உக்ரைனுடைய நட்பு நாடுகளா இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா, இதுல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டும்தான் இதை அக்சஸ் பண்ணக்கூடிய அந்த கீ லிவரேஜை உக்ரைன் கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டால் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பேர்ஸ் இல்ல வெப்பன் ரிமைன்ஸை அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அவங்க டீட்டெயிலாக அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கும் உக்ரைன் கிரீன் சிக்னலை கொடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானால ஏவப்பட்ட PL-15ங்கிற மிசைல் வெடிக்காம இந்தியாவில கிடைச்சது இல்லையா? அதை நாம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணோம். நாம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அந்த மாடலை அப்படியே தூக்கிட்டு போய் ஜப்பான் கிட்ட கொடுத்து அவனையும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண சொல்லி அவன் கிட்ட இருந்து நம்ம டேட்டாவை வாங்கணும். எதற்காக? இந்த PL-15 எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சரியா அப்படிங்கிற முறையிலையும் நம்ம சோதனை பண்ணிக்கிறதுக்காக ஜப்பான் நெருங்கிய நாடு கிட்ட கொடுத்து அதை நம்ம சோதனை பண்ணி அதோட டீட்டெயில்ஸை நம்ம கேதர் பண்ணோம். ஸோ அதற்கு எதிராக நம்ம எப்படி காய் நகர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ரிசர்ச் முடிவில் நமக்கு தெரிய வரும். ஸோ அதே பாணியில தான் இப்போ சுமார் 225 பக்க ஆய்வு கட்டுரைகளை
உக்ரைன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய நட்பு நாடுகளுக்கு. இது மூலியமாக டிஃபென்சிவ் டாக்டிக்ஸ் அண்ட் ஆஃபென்சிவ் டாக்டிக்ஸ எப்படி கட்டமைக்கலாம் ரஷ்யாவிற்கு எதிராக? அவங்களுடைய போர் திறன் எப்படி இருக்கும்? அவங்களுடைய தாக்குதல் வரம்பு, அவங்களுடைய தாக்குதல் திறன் எப்படி அவங்க கட்டமைக்க முடியும்? அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அங்க இருக்கிற லூப் ஹோல பயன்படுத்தி, இந்த மேற்கத்திய நாடுகள் மற்றும் உக்ரைன் அவங்களுடைய சாதகங்களாக அவங்க மாற்றுவாங்க. இது ஏதோ சாதாரணமா டிராஃபில ஏதோ டேட்டாவ லீக் பண்றாங்க, வெப்பன் டேட்டா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ரஷ்யாவின் ஆயுதங்கள் இந்தியாவும் பெரும்பான்மையான அளவுக்கு வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது T-90 மாதிரியான பீரங்கிகளா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப நம்ம வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கின்சால் ரக ஹைப்பர்சானிக் மிசைல்ஸா இருந்தாலும் சரி, பல ரஷ்யன் டெக்னாலஜிஸ் அத பேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெப்பன் சிஸ்டம் நம்ம கிட்டயும் இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய செய்தியாக தான் இருக்கு. பட் காட் கிரேஸ் உள்நாட்டு தயாரிப்பு மூலியமாகவும், உள்நாட்டு உதிரி பாகங்கள் மூலியமாகவும் அத மறுவடிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அண்ட் மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால பெரிய இழப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் இது மூலியமாக ரஷ்ய ஆயுத சந்தையில ரஷ்ய ஆயுதங்களுக்கான மதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்த வண்ணம் தான் இருக்கு. இதுவும் ஒரு வகையில ரஷ்யாவின் வார் எக்கனாமிய அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். பட் சனிக்கிழமை ரஷ்யா 1 அடி அடிக்கல. 2 அடி மரண அடிய ரஷ்யாவிற்கு கொடுத்திருக்காங்க. அதிலிருந்து ரஷ்யா மீண்டு எழும்ப பாக்குது. பட் ரிப்பீட்டடாக இன்னைக்கு தேதி வரைக்கும் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உக்ரைன் இதுதான் கள எதார்த்தம். அந்த கள நிலவரம் இதுதான். இத பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது போன்ற ரொம்ப ஆழமான மற்றும் தெளிவான கருத்துக்கள் கொண்ட காணொளிகள் இந்த ரஷ்யா, உக்ரைன் பத்தி வேணும்னா கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அண்ட் இந்திய டிஃபென்ஸ் நியூஸும் நம்ம கவர் பண்ண தவற மாட்டோம். அத பற்றியான செய்திகளும் நமக்கு செய்தி வடிவிலோ, இல்ல கம்யூனிட்டி போஸ்ட் மூலியமாவோ நாம உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம தமிழ் டிஃபென்ஸ் டிகோட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். மத்தத நாங்க பார்த்துக்கிறோம். அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.